வைத்தாள். ஜெனி ப்ளீஸ் சொல்லு, நேத்து நைட் அப்படி என்னதான் நடந்தது? நேத்து நைட் உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஆனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஜெனியின் கண்டிஷனை கேட்டு நித்யா சொன்னாள். என்ன ஜெனி பேசுற? நேத்து நைட் நடந்த கொடூரமான உண்மையை சொல்லாம கண்டிஷன் போடுற? உன்னோட இந்த நிபந்தனையை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஜென்னியின் அந்த நிபந்தனை என்னவாக இருக்கும்? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா விரைவில் அறிந்து கொள்வாளா? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா அறிந்து கொள்ள போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் பிரகாஷுடன் வந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் செக்அப் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்தாள். எல்லாம் நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு நாள் மட்டும் இவங்க எங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல நீ டென்ஷன் ஆகாத. நான் இருக்கிறப்போ அந்த நித்யாவால நம்ம குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாது. நீ டென்ஷன் ஆகாம இரு. பத்திரமா உன்னை பாத்துக்கோ. நான் உனக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வரேன். ஓகே? அந்த போட்டோஸ் ஏன் இன்னும் வரல? அந்த பொண்ணு இல்லாம நாங்க எப்படி போட்டோ அனுப்புறது? ராத்திரி போனா அந்த பொண்ணை தேடி பார்த்தாங்க, ஆனா அந்த பொண்ணு எங்கேயுமே இல்ல. அவ எங்க போனான்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். அவ நிலைமைய நானே என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த நேரத்தில் நித்யாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ரூம் நம்பர் 602ல 10 பேர் இருக்காங்க. அவங்க உனக்கு ஏதோ தப்பான காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள அனுப்புனது வேற யாரும் இல்ல, அந்த அக்ஷயா தான். வாட்? ஆனா நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நேத்து ராத்திரி உன் கூட இருந்தது நான் தான். உன் வாழ்க்கையே இப்ப முழுசா மாறப்போகுது. நேத்து ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ராத்திரியில நான் எப்படி 7 மாசம் கர்ப்பமான? நேத்து ராத்திரி நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ எதுக்கு தயாரா இருந்தா மட்டும் எனக்கு போன் பண்ணு. உன் முடிவை நிதானமா யோசிச்சு சொல்லு. உனக்கு நடந்த எல்லா அநியாயத்துக்கும் நான் பழி வாங்குவேன். உன்னோட உரிமைகளை உனக்கு கண்டிப்பா மீட்டு தருவேன். இப்படிக்கு உன்னோட மிஸ்டர் ஷேடோ. யார் இந்த மிஸ்டர் ஷேடோ? நேத்து ராத்திரி என்னதான் நடந்துச்சு? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது? இந்த கேள்விக்கெல்லாம் அந்த மிஸ்டர் ஷேடோ ஒருத்தன் தான் பதில் சொல்ல முடியும். பயந்து போயிருந்த நித்யா கடைசியில் மிஸ்டர் ஷேடோவுக்கு போன் செய்தாள். ஹலோ நித்யா, நீ எனக்கு போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீ ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? அத காலம் தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போதைக்கு உன்னோட ஒவ்வொரு எதிரியும் என்னோட எதிரி தான். உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் பழி வாங்குற வரைக்கும். இந்த மிஸ்டர் ஷேடோ யாரு? அவன் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? மிஸ்டர் ஷேடோ ஏன் நித்யாவுக்கு நடந்த அநியாயத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான்? அன்று இரவு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வாளா? நித்யா ஒரே நாளில் எப்படி 7 மாசம் கர்ப்பம் தரிக்க முடியும்? இந்த சதி திட்டத்தில் ஜெனியின் பங்கு என்ன? அவள் விதித்த நிபந்தனைகள் என்ன? நித்யாவின் வாழ்க்கையில் அடுத்து நிகழப்போகும் திருப்பங்களை அறிய அடுத்த எபிசோடை தவறாமல் பாருங்கள். பாக்கெட் எஃப்எம்மின் அனைத்து எபிசோடுகளையும் கேட்க பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.